So screen over screen. Right. So this is a single input. RNN takes a single piece of information as input. This could be an image, a musical note, a short sentence, or any data point that serves as a starting point for the network. Multiple outputs. Single input, but multiple outputs. The RNN processes the input and generates a sequence of outputs over time. The sequence can vary in length depending on the specific task. Ashila, okay. I want to show you something, but I'm not sure whether this is the right time for you. So, yeah. எல்லா இதுவும் see once you started deep learning அதனோட ஒவ்வொரு அட்வான்ஸ்மெண்ட் தான் நீங்க ஜென்ஏல பார்ப்பீங்க. Okay, I think this is the right time. Just think about this. maybe அந்த டைம் வரும்போது நம்ம வந்து பார்க்கலாம். பாருங்க, இதுலயே நமக்கு நிறைய விஷயம். You can use ChatGPT to generate melodies. Let's see. See. I would like to generate um, in-person this. Actually, இது இல்லாம நிறைய அப்ளிகேஷன் இருக்கு. நான் பண்ணிருக்கேன் பர்சனலா கிரியேட் பண்ணி. GarageBand இருக்கு, விண்டோஸ்ல FL Studio, GarageBand நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். பேண்ட்ல கேன்வாலி மேபி ட்ரை பண்ணி பாருங்க. I have generated. I have to create song with generated. This might be your future project. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்லாம் நீங்க நீங்களே கிரியேட் கொடுக்கலாம். rather நம்ம நான் I will just show you step by step, but I want to show you one thing to quickly enable how to generate or how to compose a music. அது மட்டும் இல்ல, அது it just gives you, you will be able to create um, hmm,
ஆமா. I'm just let's see. வந்து இதுல சும்மா அப்படின்னு தெரியல. I never used. Let me try. No, this. நீங்க just prompt கொடுத்தா போதும் and it will create. Sign up பண்ண சொன்னா. So directly or indirectly, the RNN is one of the reasons for creating this kind of a process. Okay. Just to create a 30-second slow, select the genre, acoustic, and it's time. 32 seconds. This is 32 seconds. Yeah, this one. So there are so many. I mean, that is why recently A.R. Rahman too is utilizing the AI, and that is why he's interested to open up a new studio using, especially using AI. சென்னையில ஒரு பெரிய ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, மேபி மியூசிக் வந்து ரொம்ப ரொம்ப மேபி இன்னும் 2 years down the line or 3 years down the line ஒரு சின்ன கிரியேட்டிவிட்டி ஸ்பார்க் இருந்தா போதும், யூ வில் பிகம் மியூசிக் டைரக்டர் ஆர் மியூசிக் கம்போசர். ஆனா அதை எப்படி எங்கெங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் தெரிஞ்ச போதும். கேக்குதா உங்களுக்கு? இல்ல சார், சாங் இல்ல இல்ல, ஓகே. நீங்க மேபி என்ன சவுண்ட் யூஸ் பண்ணி பாருங்க. So, it is really nice. இது போகுதா சரி பாருங்க. Yes. அண்ட் இதுல என்னன்னா ராயல்டி அந்த இஷ்யூ அப்படி எதுவுமே வராது. ஸோ யூடியூப்ல இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏஐ ஜெனரேட்டட் மியூசிக் தான் இப்ப நிறைய ஓடிட்டு இருக்கு.
ஸோ நோபடி வில் கம் அண்ட் கிளைம் திஸ் இஸ் மை மியூசிக். ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பே பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் பே பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்தையும் எடுக்கணும். இப்பெல்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. ஹவு ஐ மீன் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இப்படி வாட் எவர் த இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி நிறைய சவுண்ட் கிளிப்ஸை டவுன்லோட் பண்ண தெரிஞ்சா போதும். இப்போ இது தனி தனி ப்ரொஃபஷனாகவே ஓகே. இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் அது ஒரு தனி மியூசிக் மட்டும்தான், ஐ மீன் மீடியா பர்சன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், ரைட்? இது தனி டிவிஷன், அதுக்கான ஆளு இருக்காங்க, லேர்ன் பண்ணிக்கிறாங்க, தே ஆர் கெட்டிங் மோர். இதெல்லாம் சைடு ஹசலாக வருது. படிக்கும் போதே நிறைய பசங்களுக்கு வந்து மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம், ஆனால் படிப்பு முக்கியம் இல்லை. படிக்கும்போது தி கேன் லேர்ன் யூசிங் திஸ் சைடு ஹசலாக யூஸ் பண்ணி. ஸோ இதுக்கு முக்கியமான ப்ராசஸ் வந்து ஆரம்பி. மேபி நீங்கள் அதை ஃபீல் பண்ணதான். ஓகே சார், ஜஸ்ட் ஷோயிங் ஆல் திஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு ஃபீல். இதெல்லாம் தான் வாழ்த்துக்கு சிங்கிள் இன்புட், சிங்கிளாக தான் கொடுக்குறீங்க ஒரு விஷயம் மியூசிக் நோட்டோ, பட் யூ ஆர் கெட்டிங் மல்டிபிள் அவுட்புட்ஸ் லைக் யூசிங் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே. Common applications, one-to-many image captioning. Based on a single image input, the RNN generates a sentence or a paragraph describing the image content. Music generation, yes, start single starting note or a short melody as input and produce a sequence of musical notes forming a complete piece. Many to one. Architecture refers to a specific type of RNN where the network processes a sequence of inputs but produces a single. Okay. Many inputs. RNN takes in a sequence of data points over time. The sequence could be words in a sentence, sensor readings over a period, or financial data points for multiple days. But it is a single output. After processing the entire sequence, the RNN generates a single output. This output could be a classification with positive or negative sentiment, a prediction, and next value in the time series or summary of the information. And sentiment analysis, how I told you, spam detection, email, many to many. So architect describes a scenario where the method processes a sequence of inputs, generates a corresponding sequence of outputs. This means both the input and output have the multiple elements processed over time steps. Multiple inputs, multiple outputs. Multiple inputs takes a sequence of data points similar to many to one. The sequence could be words in a sentence, sensor readings, or financial data points. So multiple outputs, the RNN generates a new sequence of data points with a length that may or may not be the same as the input sequence. There are two main categories of many-to-many RNNs: fixed length and variable length. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். நம்ம பார்ப்போம் கோட் வரும்போது. That is called as named entity recognition, NER. So in this case, a number of elements in the output sequence is the same as the number of elements in the input sequence. A common application is named entity recognition, where the network identifies and classifies each word in a sentence as a specific entity type. So the named entity recognition, spacey வச்சு நான் சொல்லித்தரேன். How spacey is getting recognized, recognizing a word, a single word or group of words. So இப்போ நீங்க வந்து ஒரு சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஆப்பிள் அப்படின்னா, ஆப்பிள்னா ஆக்சுவலா ஆப்பிள் அப்படிங்கிற ஃப்ரூட்டை உங்களுக்கு இன்டர்நெட் காமிக்கவே காமிக்கும். நீங்க எங்கேயாவது ஃப்ரூட் இருக்க பாருங்க, ஆப்பிள் ஃப்ரூட் அப்படி எங்கேயாவது இருக்கா? பாக்குறீங்களா? ஆப்பிள்னு நீங்க அடிச்சீங்கன்னா ஆப்பிள் அப்படிங்கிற ஃப்ரூட் உங்களுக்கு வரவே வராது. ஏன் அப்படின்னா ஆப்பிள் அப்படிங்கிறது ஒரு கம்பெனி, அதுக்கப்புறம் தான் மற்ற இது எல்லாமே. ஆப்பிள் அப்படிங்கிறது
இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும், இன்டர்நெட் வேர்ல்டை பொறுத்த வரைக்கும், because we are accessing Google, and if you are accessing any other சர்ச் இன்ஜின், எங்கே போனாலும் சரி, ஆப்பிள்னு ஒரு வார்த்தை அடிக்கிறீங்கன்னா, that is exactly like ஆப்பிள், ஆப்பிள் கம்பெனி. அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லாமே. நீங்க தனியாக ஃப்ரூட்னு அடிச்சா மட்டும்தான் ஃப்ரூட். ஓகே, இல்லைன்னா ஆப்பிள் அப்படிங்கிற அந்த வார்த்தை, இட் அண்டர்ஸ்டாண்ட்ஸ் in its own dictionary of words, ஆப்பிள் is meant for a company. புரியுதா? இப்படிதான் எல்லா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அதுக்குள்ள இந்த நேம்ட் என்டிட்டி ரெக்கக்னிஷன், NER, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ டிக்ஷனரி. டிக்ஷனரிக்கு ஒரு ஃபார்மெட் இருக்கு இல்லையா, அந்த டிக்ஷனரி ஃபார்மெட் அதே போல NLPக்குன்னு ஒரு ஃபார்மெட். ஏன்னா இது வந்து ஒரு NLP அப்ளிகேஷன். இது வந்து ஒரு NLP அப்ளிகேஷன். ஜஸ்ட் செகண்ட். ஓகே, புரியுதா உங்களுக்கு? மேபி இது நீங்க படிச்சிருக்கலாம், பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் யூ. ரைட், ஸோ இன்டர்நெட்டுக்குன்னு ஒரு 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 டிக்ஷனரி, தே ஆர் ஃபாலோவிங் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் NLP டிக்ஷனரி இருக்கு. NLPயோட டிக்ஷனரி பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்பேசி and its classification. Spacey is an important application. It is one of the important API. ஓகே, நம்ம ஆல்ரெடி CNN பார்த்துட்டதுனால ஸ்பேசி இது ஒன் மோர் திங் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம்னு தெரியல. பொமக்ரனேட்னு ஒரு NLP அப்ளிகேஷன் இருக்கு. ஸோ இதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. ஸோ ஐ டென்ட் மென்ஷன் இன் யுவர், எந்த இதுலேயும் மென்ஷன் பண்ணிருக்கோம். இதெல்லாம் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ NLP அப்படின்னா இதெல்லாம் இது பொமக்ரனேட் அப்படிங்கிற ஒரு ஒரு NLP லைப்ரரி வந்து இட் இஸ் வெரி வெரி த பிகினிங் ஸ்டேஜ்லேயே அதை இட் இஸ் கெட்டிங் ஃபேமஸ். இப்போ அந்த அளவுக்கு இல்லை, அந்த அளவுக்கு இல்லை. இட் இஸ் கெட்டிங் இட்ஸ் வெரி வெரி லெஸ். அதுக்கப்புறம் ஸ்பேஸி, அதுக்கப்புறம் இப்போ there are so many things. சென்னை வந்த பிறகு இது எல்லாமே, ஐ மீன் ChatGPT வந்த பிறகு இதோட அப்ளிகேஷன் இது எல்லாமே வந்து இட் இஸ் ஜஸ்ட் டிமினிஷ்ட் அப்படி சொல்லலாம். சென்னையோட லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் வந்து இது NLPயோட விஷயத்துல எங்கேயோ கொண்டு போச்சு. இந்த இதையும் பாருங்க, ஐ மீன் வில் பி சீயிங், பட் ஸ்பேஸை பார்த்து அதில் ஒரு ஓகே. ஸோ வேரியபிள் லென்த் எங்க ஆரம்பிச்சோம்? NERக்காக ஆரம்பிச்சோம். அண்ட் தென் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், POS, இதெல்லாம் ஒரு விஷயமா வரும். ஓகே, ஸோ காமன் அப்ளிகேஷன்ஸ் மெனி டு மெனி, மிஷின் டிரான்ஸ்லேஷன், வீடியோ கேப்ஷனிங், டெக்ஸ்ட் சம்மரைசேஷன். ஓகே, இப்போ ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், லிங்க்டின்னாக இருக்கட்டும், ஈவன் யுவர் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், யூடியூப் ஷார்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ எல்லாமே இந்த வீடியோ கேப்ஷனிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இப்போ நான் வந்து ஒரு
இப்போ இந்த பையன் ஃபீட்பேக் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து இப்போ கீழே பார்த்தீங்கன்னா there was difficulty transcribing auto captions. Make sure to review. நான் இன்னும் ரிவ்யூ பண்ணலை. இப்போ ரிவ்யூ கொடுத்துட்டு என்ன ஆகும்னா இங்கே பாருங்க, இது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ எஸ் இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. ஓகே, இப்போ நான் ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து டன் கொடுத்துட்டேன். ரன் கொடுத்துட்டோம்னா அந்த கேப்ஷன்ஸ் வந்துடும். இல்லைன்னா சம்டைம்ஸ் அது ரொம்ப கிளியரா இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கிளியரா இருக்கும். ஆல்ரெடி டன் கொடுத்துட்டோம்னா அது அது ஃபுல்லாக இருக்குது. இது ரீசெண்டாக வந்து ஒரு இன்னைக்கு நேற்று போட முடியும். ஸோ எவ்ரி திங் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா, அதாவது சிஸ்டமே பண்ணிடும். ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு. அதுக்கு முன்னாடி ஒரு தனியாக ஒரு டீம் வச்சு ஓகே எல்லாரும் இப்போ இதுல இருந்து ஏதாவது பிரச்சனைனா அகைன் யூ ஹேவ் டு ரிவ்யூ இட். ஓகே, அண்ட் தென் யூ கேன் சேஞ்ச் இட் whenever you just want to show you. ஸோ ஆர்என்னோட எக்கச்சக்கமான வேலை வந்து இதில் தான் இருக்கு. ஸோ பேக் ப்ராபகேஷன் ஆர்என்என்ஸ் நம்ம இதை வந்து கோடோட சேர்ந்து தான் பார்க்கணும். ஸோ வித்தவுட் திஸ் இதுக்கப்புறம் எல்லாமே வெயிட் அப்டேட் இருக்கட்டும் எல்லாமே கோடோட சேர்ந்து பார்க்கும்போது ஈவன் திஸ் மைண்ட் மேப் ஹவு இட் இஸ் கெட்டிங் கோரிலேட்டட். அதே மாதிரி கிரேடியன்ட் ப்ராப்ளம் ஹவு இட் இஸ் கெட்டிங் கன்சிடரேஷன். நாளைக்கு இதை பார்க்கும்போது வில் டிஸ்கஸ் அலாங் வித் த கோட். இந்த கோட் ப்ராம்ப்டோட அதோட சேர்ந்து பார்க்கணும். இந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன், ஜஸ்ட் பார்க்கலாம். நாளைக்கு கோட் நம்ம அனுப்பிச்சு அந்த கோடோட சேர்ந்து பார்க்கலாம். ஓகே, அந்த மறுபடியும் அந்த கோடை பாருங்க செய்யணும்னு, அதுக்கப்புறமா நீங்க சொல்லுங்க வாட் இஸ் த ப்ராப்ளம் இந்த கோட். அப்படி இல்லைன்னா வில் ஜஸ்ட் கீப் ஆன் ஒர்க்கிங் ஆன் இட். அது டசன்ட் மேக் எனி சென்ஸ். இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு எதை நோக்கி நம்ம போறோம், நம்ம லேர்னிங் கர்வ் வருது. இது எல்லாம் முடிச்சுட்டு ஜென்ஏயை ஸ்டார்ட் பண்ணிட்டு ஜென்ஏயை முடிச்சுட்டு தென் ஐ வில் கிவ் யூ தி கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட். அதுக்கு எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கோங்க. பட் நீங்க அந்த ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 மாசத்து டைம் பீரியட்குள்ளாவது அது ப்ராடக்டை மாற்றுங்க. அட்லீஸ்ட் ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கீங்க, பட் அதனோட சின்ன சின்ன ஆக்சுவலாக சூப்பராக ரொம்ப நல்ல ஒரு விஷயம். ஆனால் அதை ஒரு சின்ன ஒரு ஒரு பட்டனோ இல்லை மற்ற விஷயம் வச்சுட்டீங்கன்னா தென் இட் வில் பி லைக் ஒரு ப்ராடக்டாக மாறுறதுக்கு அது வாய்ப்பு இருக்கு. அதை அப்படியே இன்னும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஓகே, பார்த்துட்டு எனக்கு be ready for மாடல் ரன் பண்றேன். பண்ணியாச்சா? பண்றேன். அது ப்ராப்ளம் இல்லை சார், ரெக்டிஃபை ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? ஓகே, கரெக்டா இருக்கு. சூப்பர். ஷேர் இந்த மாதிரி பண்றேன். ஒரு கரெக்டாக வருதா இப்போ? கரெக்டா வருது சார். ஓகே சரி. ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்திலேயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடுவோம் மோஸ்ட்லி. நான் இந்த வாரத்திலேயே உங்களுக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டையும் நான் ரெடி பண்ணிடுறேன். கேப்ஸ்டோனுக்கான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்
இப்போ நீங்க இது வரைக்கும் ஓகே நம்ம ஓகே பார்த்தது எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆனா இருந்தா கூட கேப்ஸ்டோன் தான் இட் ஓகே வில் மேக் யூ பர்ஃபெக்ட் ஃபார் 360 டிகிரி. ஓகே. ஸோ மிஷின் லேர்னிங் முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே அதில் தான் இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் தான் அந்த அந்த அதை ரிவ்யூ கேப்ஸ்டோன் ப்ராஜெக்டை ரிவ்யூ பண்ண பிறகு தென் உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், எனக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். சார். அது ரெக்டிஃபை ஆகல சார், மறுபடியும் ப்ராப்ளம் வருது. இல்லை சம்திங் இஸ் மிஸ்ஸிங். மேக்கிங் ஏ சிங்கிள் ப்ரொடிக்ஷன்ல எதை நீங்க ஆமா, ரன் பண்றீங்க. ஆமா. ஒரு தடவை ஒரு தடவை ரன் ஆகுது, ஒரு தடவை. அப்போ தென் வி ஆர் மேக்கிங் சம்திங் சம்வேர் எல்ஸ். நம்ம நம்ம அப்ரோச் பண்றதுல ஏதோ பிரச்சனை. கோட் அண்ட் எவ்ரி திங் இஸ் கரெக்ட், ட்ரைனிங் இஸ் கரெக்ட், டெஸ்டிங் இஸ் கரெக்ட், வேலிடேஷன்ல தப்பு பண்றோம். எனக்கு தெரிஞ்சு தட் இஸ் வாட் இட் இஸ். அண்ட் ஐ வில் கம் பேக் டு திஸ். ஏன்னா இங்க கண்டிஷன் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க, இஃப் தென் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக கொடுத்துருக்கீங்க. இஃப் இட் இஸ் நாட் அது கரெக்டாக பண்ணல, இல்லை ரெசல்யூஷன் ஏதாவது தப்பா இருக்கா, இதை கூட கொடுத்துருக்காங்க. சரி. மறுபடியும் wrong ஆ வருது. அப்ரோச் ஏதோ தப்பு. ட்ரை பண்ணுங்க மல்டிபிள் ஆங்கிள், இல்லை ஒவ்வொரு டார்கெட் சைஸ் 64 64. ரைட், நம்ம பார்க்கலாம். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நாளைக்கு நம்ம will continue with the RNN implementation. Before this, we'll fix this CNF. Okay. முடிச்சுட்டு நம்ம. ஓகே சார். தேங்க்யூ ஸோ மச். சார் அந்த ஃபீஸுக்கு வந்து அவங்க மதியானன்ட்ட சொல்லியிருந்தேன். ஆ ஆ அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எந்த நம்பருக்கு அனுப்பன்னு கேட்டேன் நான். அவங்க உங்கள்கிட்ட பேசிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. அப்புறம் நம்பரே அனுப்பல. ஓ, உங்களுக்கு நம்பர் இல்லையா? ஜிபே நம்பர் ஆல்ரெடி உள்ள நம்பருக்கே அனுப்பவான்னு கேட்டேன். இல்லை உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. ஓ ஓகே. இல்ல நீங்க இல்ல அவருக்கு அனுப்பிடுங்க. அமௌண்ட் பண்றதுக்கு ஜிபே நம்பருக்காக தான் அவங்ககிட்ட கேட்டிருந்தேன். மார்னிங் அடிச்சு கேட்டேன். அவங்க சரி சரி வந்துட்டு சரி. நான் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னன்னு சொல்றேன், எந்த நம்பருன்னு அனுப்பிச்சு விட்றேன்ற மாதிரி சொன்னாங்க. அப்படியா? அவருக்கு எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீங்க அவரோட நம்பருக்கு, ஏன்னா அவர் இப்போ இல்லை, அதனால தான் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, ஆ அவருக்கே அனுப்பிடுங்க. அந்த நம்பர் பழைய நம்பர் இருக்குல்ல அவருக்கு. ஓகே சார். அதுதான் அதுதான் அவரோட ஜிபே நம்பரு. அவருக்கு ஓகே 1 ஓகே ருபி அனுப்பிச்சு இல்லை 10 ருபீஸ் அனுப்பிச்சு செக் பண்ணிக்கோங்க ஓகே அது ரீச் ஆயிடுச்சானு. ஆனா ஹி ஓகே இஸ் நாட் இன், ஹி இஸ் இன் துபாய். ஓகே அதுக்காக தான் அவர் சொல்லியிருப்பாரு. அவருக்கு அனுப்பிச்சிடுங்க. ஓகே சார். அனுப்பிச்சிட்டு செக் பண்ணிட்டு அது வந்துச்சான்னு இது பண்ணிட்டு மறுபடியும் நீங்க scan ஓகே ஓகே சார். சரி. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவரு நம்பருக்கு. ஓகே ஓகே பட் அவர் இந்தியாவில் இல்லாததுனால ஏதாவது இஷ்யூவான்னு எனக்கு தெரியல, அதை மட்டும் செக் பண்ணிக்கங்க. கரெக்டா? ஓகே சரி, சரி. சும்மா ஒரு 1 ருபி மட்டும் அனுப்பி பாருங்களேன். அனுப்பிட்டு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருங்க. அவர் ரிப்ளை பண்ண பிறகு மீதி கரெக்டா? ஓகே சார். ஓகே சார். ஆமா, அவருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவரோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இல்லைன்னா ஐ வில் ஜஸ்ட் ஒரே நிமிஷம்.
இந்த நம்பரான்னு பார்த்துக்கோங்க. 8122. ஓ. ஒரு நிமிஷம். ஓகே. ஓகே, நீங்க ஒண்ணு பண்ணுங்க. சல்மான், சல்மான் கேக்குதா? சொல்லுங்க. அவருக்கு மதிக்கு ஃபோன் பண்ணி எந்த நம்பர்னு கேட்டுக்கோங்க. ஏன்னா அது டிஃப்ரெண்ட். அவரு கொடுத்த இது சரியா பிக் பண்ணல. உங்க நம்பர் சார் வந்து உங்க நம்பருக்கு அனுப்பி சொல்றாரு. ஓகே. அவருக்கு அவங்கள்ட்ட அவர் எந்த கேட்ட நம்பர் சொல்றாரோ. கன்ஃபார்ம் பண்ணிட்டு. ஆமா ஆமா, இப்போதைக்கு எதுவும் அனுப்பாதீங்க. கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்பரை வாங்கிட்டு அதுக்கு அனுப்புங்க. அதுக்கப்புறம் அனுப்புங்க. ஓகே சார், ஓகே சார், ஜிபே கரெக்ட், ஜிபே நம்பரை வாங்கிட்டு அனுப்புங்க. ஓகே சார், சார் வந்து உங்களுக்கே அனுப்ப சொல்லிட்டாரு. ஓகே, ஓகே சார், ஓகே சார், ம். ம், சரிம்மா. தேங்க்யூ ஓகே, ஸோ மச். கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், உங்களுக்கும் ஓகே, முக்கியம். ஓகே. மறுபடியும் சொல்றேன், ரொம்ப ரொம்ப நீங்க ரியல் டைம்ல நீங்க போகும்போது ஒரு எக்ஸ்பர்ட் அளவுக்கு போயிடலாம். Just in ஓகே சார், case if you are placed in machine learning with the TCS, it's awesome. You are going to rock. Trust me. Okay. ஓகே சார். அது அதுவுமே டிசிஎஸ் ஆன்போர்ட் பண்றதுக்கு 26 ஜான் ஆயிரும். So, அதுக்கு நடுவுல 26 ஏதாச்சும் ஜானா? சம்திங். அதான் அதுக்கு அது ஆன்போர்ட் அடப்பாவிங்களா, பண்றதுக்கு எல்லா கம்பெனியுமே டிசிஎஸ், சிடிஎஸ், எல்லாருமே மெட்டா, அவ்வளவு சொல்றாங்கல்ல. எல்லாருமே 26 அரௌண்ட் அந்த அக்டோபர் தாண்டிரும், நெக்ஸ்ட் இயர் அக்டோபர். ஸோ அதுக்கு ஓகே. நடுவுல ஏதாச்சும் எம்எல்ஏ இன்டர்ன் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலான்னு ஐடியா சார். சரி சரி சரி. ஓகே சார். சரி. இந்த கேப்ஸ்டான் ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு உங்கள்கிட்ட கைடன்ஸ்னா அதுவும் ஹெல்ப் கேட்டுக்கலாம் சார். தாராளமா தாராளமா, எப்போ வேணாலும். ஓகே Okay. சார். You are always open to talk. அதே மாதிரி எப்போ வேணாலும் நீ கைடன்ஸ். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ ஸோ மச்.